அடின்னு அடிச்சு ஸ்டேஷனுக்கு உள்ளே இல்லை, மைதானத்தில் அது பின்னாடி ஹாஸ்டலுக்கு பின்னாடி மைதானத்தில் கொண்டு வந்து அடிச்சு அவனுடைய சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் வழிஞ்சு. சிவகங்கை திருப்புவனத்தில் போலீஸ் லாக்கப்பில் உயிரிழந்த அஜித்குமார் சிறுநீரில் ரத்தம் வழிய போலீசார் அடித்துக் கொன்றுவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அடித்துக் கொல்லப்பட்டார், சித்திரவதை செய்து அஜித்குமார் கொல்லப்பட்டார், இதுதான் உண்மை. அவன் கோயில்ல, காளியம்மன் கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில் காவலாளியாக இருந்த பையன். தாயும் மகளும் தம்பி இந்த காரை கொண்டு தூரத்தில் நிறுத்தி வச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பையன் உள்ள காருக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் திரும்ப வந்த பையன் ஓட்ட தெரியாது, ஒருத்தர் விரண்ட கூட்டு போய் ஓட்டி இருக்கிறான். திரும்ப கொண்டு வந்து காரை விட்டுட்டான். ஆனா 2 மணிக்கு திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த கார்ல இருந்த 2500 ரூபாயும் ஒரு 10 பவுன் நகையும் காணோம். இந்த பையன் அந்த பையன் பேரை சொல்லி விஜய் அஜித்குமார் அவருக்கு தான் காரை கொடுத்தோன்னு அவர் போய் விசாரிச்சாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அப்படியே காரை கொண்டு விட்டேன், திரும்ப காரை கொண்டாந்து விட்டேன், நான் பையையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல. அடின்னு அடிச்சு ஸ்டேஷனுக்கு உள்ளே இல்லை, மைதானத்தில் அது பின்னாடி ஹாஸ்டலுக்கு பின்னாடி மைதானத்தில் கொண்டு வந்து அடிச்சு அவனுடைய சிறுநீரகத்தில் இருந்து ரத்தம் வழிஞ்சு ரத்தம் போய் அது பிறகு தனியார் ஆஸ்பத்திரியில் நாங்கள் சேர்க்கமாக்கட்டும் சொல்ல அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வழியிலேயே அந்த அஜித்குமார் இறந்து விட்டார். இதை போலீசார் செய்த கொலை. உடனே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சொல்லி 6 கான்ஸ்டபிள்கள், அவங்க ஸ்பெஷல் ஆர்மி போலீஸ், அந்த 6 கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்து விட்டார்கள். இதற்கு பிறகு இதற்கு பொய்யான கற்பனைகளை காவல்துறையினரே வெளியே சொல்லி அடித்து கொல்லப்படவில்லை, அவனுக்கு காக்காவலிப்பு வந்தது என்று சொல்வதென்றால் இது அநீதியிலும் அநீதி, இது மிக படுகயமை. காவல் நிலைய மரணங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. சாத்தாங்குளத்திலே தகப்பனும் மகனும் அடித்துக் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அதிமுக அரசு உடல் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. எல்லா கட்சிகளும் ஊர்வலங்கள் நடத்தி போராட்டம் நடத்தி அதற்கு பிறகுதான் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.